ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி சமையல். இன்றைக்கி சுரக்காய் உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சுரக்காயை தோல் சீவி துருவி உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதை புழிஞ்சிட்டு தனியாக சுரக்காய் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுரக்காய் கூட கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சோம்பு, கொஞ்சமாக இடித்த பூண்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு அது சின்ன சின்ன உருண்டையாக்கி எண்ணெயில் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தக்காளி இதை நல்லா வதக்கிட்டு அது கூடயே கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை துருவி தனியாக அதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடை சட்டியில் சூடானது சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தக்காளி இதெல்லாமே போட்டுட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் விட்டு தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஊற்றிட்டு நல்லா சுண்டி வந்ததுமே அது கூட கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு இதெல்லாமே போட்டுட்டு நம்ம பொரிச்ச உருண்டையெல்லாம் இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடணும். இப்போ அதை இறக்கி நம்ம தனியாக இதை ரைஸ் கூட சர்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.